நாசமாக்கி வச்சிருக்க. உன் பிள்ளைக்கு வர வேண்டிய ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் நீ நாசப்படுத்தி வச்சிருக்க. உன் வாயால் தான் உன் குடும்பம் கெட்டு போச்சு. ஒன்னால தான் உன் புருஷன் கெட்டு போனான். ஒன்னால தான் உன் பிள்ளை கெட்டு போனான். ஒன்னால தான் உன் மகன் கெட்டு போனான். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. உன் பிள்ளை வாழணும், உன் பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னா உன் உள்ளத்திலிருந்து ஆழத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று தேவனுடைய நாமத்துக்கென்று நீ வார்த்தைகளை பேச ஆரம்பித்தனா தேவனுக்கு தெரியும் உன்னை குறித்து. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் பேச்சில தான் இருக்கு உன் வீச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் பேச்சை கொஞ்சம் குறை, நல்ல பேச்சை பேசு, உள்ளத்திலிருந்து பேசு. அமைக்கி குளிக்கு சரிந்து விழும் படியாக. எப்படி? அமைக்கி குளிக்கி சரிந்து விழும் படியாக. பாருங்க, நம்மை குறித்து யாரும் அவருக்கு சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. யாருக்கு? கடவுளுக்கு உங்களை குறித்து சொல்ல வேண்டிய தேவைகள் இல்லை. எல்லாம் அவருக்கு நல்லா தெரியும். நீ யாருன்னு தெரியும், உன் ஊர் என்னன்னு தெரியும், உன் கோத்திரம் என்னன்னு தெரியும், உன் குணம் என்னன்னு தெரியும், உன் என்னன்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், சொல்லவே வேண்டாம். அவர் அப்படிப்பட்டவர். ஆமென். சொல்ல வேண்டியதில்லை. நம்முடைய நினைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. நம்ம நினைவு எப்படி இருக்கான்? நம்ம வாழ்க்கையில் இருக்குது. மண்டையில் 2 போடு. அதிக பிரசங்க தினம் பண்ணால் வெளியே தூக்கி எறிஞ்சிருவேன் இயேசுவி நாமத்தினால. பாருங்கள், உன்னுடைய நினைவு உன் வாழ்க்கையில் இருக்கு. உன் வாழ்க்கை தான் உன் நினைவு, உன் நினைவு தான் உன் வாழ்க்கை. அல்லேலூயா. நீ இன்னைக்கு என்ன போடணும், என்ன செய்யணும், நீ இன்னைக்கு என்ன ட்ரெஸ்ஸு போடணும் டிசைடிங் பண்ணுற பற்றியா, அது உன் வாழ்க்கை. ஆமென். அதை அறிஞ்சிருக்கிறார் ஆண்டவர். நீ எப்படி இருக்கணும்னு நினைக்கியோ அதை தேவன் அறிஞ்சிருக்கிறார். ஆமென். அதனால் நான் சொல்லுறேன், கொலேசியரில் தேவன் சொல்கிறாரு, நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள மேலானவைகளை நாடுங்கள். என்னத்தை நாடுங்க? சும்மா சின்னதாக அல்ல, பெருசா பேச்சில் அல்ல, உன் நினைவில் உன் இருதயத்தில் மேலானவைகளை நாடுங்கள். அல்லேலூயா. பாருங்கள், தேவன் நம்முடைய நினைவுகளை அறிந்திருக்கிறார். வாழ்க்கையானது நம்முடைய நினைவுகள், நம்முடைய வாழ்க்கையானது சில நேரங்களில் தேவன் கொடுக்கக்கூடிய நன்மைகளை நம்முடைய மனமே தடுத்து விடுது. தேவன் கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருக்காராம். ஆனால் உன் மனசு முதல்ல என்ன பண்ணுது? உன் மனசு என்ன பண்ணுதான்? அதை தடுக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? தேவன் உனக்கு ஒரு பொருளை கொடுக்காரு, ஆனால் உன் மனசு என்ன பண்ணுது? அதை செயல்படுத்த தடுக்கு. அப்போ உன் மனசுக்குள்ளே இப்போ என்ன இருக்குது? உன் மனசுக்குள்ளே அதை பெறுவதற்கு உன் மனசு தடுக்கு. தேவன் பெருசாக தராரு, இதை நீ செய்யுங்காரு, ஆனால் உன் சோம்பேறி எண்ணம் அதை செய்ய தடுக்கு. அல்லேலூயா. நாளைக்கு பார்த்துக்கிடலாம், அப்புறம் பார்த்துக்கிடலாம், இப்பறம் பார்த்துக்கிடலாம். இப்படியே தூங்கியே உன் வாழ்க்கையை நாசமாக்கிட்டேன். இனிமேலாச்சு கொஞ்சம், இப்போமாச்சு இனிமேலாச்சு கொஞ்சம் வாழ்க்கையில் கொஞ்சம் எந்திரிச்சு வா, கொஞ்சம் எந்திரிச்சு வா, கொஞ்சம் எந்திரிச்சு தேவன் தரதெல்லாம் வேண்டான்னு சொல்லாத. எல்லாம் வாங்கி போடு, எல்லாம் வாங்கி உள்ளே போடு, அதுக்கப்புறம் பிறருக்கு கொடு, அது 100ஆய் மாறட்டும். அல்லேலூயா. பாருங்கள், தடுத்து விடுகிறது. யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 23 25 வரைக்கும் நாம் பார்க்கிறோம். பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தின் விசுவாசம் வைத்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க.
இன்னைக்கு நம்ம சங்கீதத்தை பார்த்தது போல் ஆவியானவர் நம்ம